ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு துபாய்னா என்னென்னா வரும்? பெரிய பெரிய பில்டிங்ஸ், புஜ் கலிஃபா, ஐஃபோன் அண்ட் பாலைவனம், டூரிஸ்ட் பிளேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம துபாயில் இருந்தாலுமே ஷேக்ஸ் ஒயிட் கலரில் ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பாங்க. அதுவே பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கும். நிறைய பேர் அது எதுக்கு நினைக்கிறாங்கன்னா ரொம்ப காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்காக மட்டும் அந்த ட்ரெஸ் இல்லை. அந்த ஒயிட் கலர் தொலைதொலப்பாக இருக்கிற அந்த ட்ரெஸ் எதுக்கு வேர் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா ஒயிட்டை தவிர வேறு எந்த கலரை அவங்க வேர் பண்ணாலுமே அடிக்கிற ஹீட்டுக்கு அப்படியே அது உள்வாங்க ஆரம்பிச்சுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிளாக் கலர் ஷர்ட்டோ பிளாக் கலர் பேண்ட்டோ போட்டாலுமே வெயிலில் அனலில் நிற்கிற மாதிரியே அவ்வளோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஒயிட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒயிட் மேலே ஒரு ஹீட் படும்போது அது வந்து உள்வாங்காமல் அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே வந்து ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அது வந்து வெளியே போக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒயிட் அதிகமாக அங்கே இருக்கவங்க வியர் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்பவே அந்த ஹீட்டிங் சென்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா VRVS ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.